சரி சிஸ்டர். ஒரு விசையாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆமென் இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேருக்கு கிடைக்கப்படாத அந்த தருணங்களே கர்த்தரீர் எங்களுக்கு வாய்க்க செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. ஆமென் இயேசப்பா. அந்த நாள்ல கூட சுவாமி அப்பா ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியில கூடி வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென் இயேசப்பா ஆண்டவரே, பாடல் வேளையிலும் ஆராதனை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி இயேசப்பா. வாசித்தது மூலமாய் கர்த்தர் நீங்க வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. கேட்கிற வார்த்தைகள் கர்த்தாவே இயேசப்பா ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும் கர்த்தாவே. நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் தகப்பனே. ஆமென் இயேசப்பா. 1 10 100 அதற்கு மேலாக பலன் கொடுக்க ஆண்டவரே கிருபை தந்தருளுமாறு மன்றாடுகிற இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே இயேசப்பா. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாதபடிக்கு அதன்படி செய்ய பிரயாசப்பட எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நீங்க கூட இருந்து எங்களை வழிநடத்துமாறு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. என்னை மறைத்து கர்த்தாவே இயேசப்பா நீர் வெளிப்படுமாறு மன்றாடுகிற இயேசப்பா. வார்த்தை ஆண்டவரே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லைன்னு சொல்லிருக்கீங்க இயேசப்பா. வார்த்தையும் வார்த்தையினுடைய ஒவ்வொரு உறுப்பு ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ளும் கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சகல துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பரிசுத்தமாய் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 25, 11வது வசனம். ஏற்ற சமயத்தில் சொன்ன சொன்ன வார்த்தை வெள் வாசிங்க ஏற்ற சிஸ்டர் வாசிங்க. சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமென். நம்ம இது நீதிமொழிகள் நமக்கு வந்து இது இயேசப்பா வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த நீதிமொழிகள வாசித்து நம்ம பிரயோஜனப்படணும், பலப்படணும்னு சொல்லி நமக்காக ஒவ்வொரு நாள் அது தெரிஞ்ச விஷயம் தான். 31 அதிகாரங்கள் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல கூட இந்த வசனத்த வாசிக்கும்போது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி, நம்முடைய வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை குறித்து வந்து அம் கர்த்தர் நமக்கு வந்து இதுல அருமையா எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒருத்தவங்க எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம போய் அவங்க கிட்ட போய் ஒரு சமாதானமான ஒரு வார்த்தையோ, ஆறுதலான ஒரு வார்த்தையோ நம்ம பேசும்போது, அது அவங்களுக்கு வந்து அவங்கள பலப்படுத்தக்கூடியதா இருக்கும். இல்லன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு பலவீனங்களா இருக்கும்போது, அது எப்படியா இருக்குமோ? பிளட் டெஸ்ட் ரிசல்ட் குடுத்துருக்காங்கன்னா, இந்த ரிசல்ட் எப்படி வருமோ? அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கமா, பயமா இருக்கும்போது, நம்ம அவங்க கிட்ட போய் பயப்படாதீங்க. ஆண்டவர் இருக்கிறாங்க. ஏசப்பா இத பார்த்துக்கிடுவாங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அது உண்மையிலேயே வந்து அந்த ரிசல்ட் எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட நம்ம ஒரு பாசிட்டிவா ஒரு ஆறுதலான வார்த்தைகள சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆத்துமாக்கு வந்து அது ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு வார்த்தையாக அத இருக்கும். அதே நீதிமொழிகள் நம்ம அத வாசிக்கிறோம். தூர தேசத்திலிருந்து வர நற்செய்தி, விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல ஒரு வார்த்தைகள பேசும்போது, அது அவங்க சோர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு ஆத்துமாவுக்கு, இல்லன்னா வந்து பலனற்று இருக்கக்கூடிய ஒரு ஆத்துமாவுக்கு வந்து அவங்கள திடப்படுத்தி தைரியப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்களாக காணப்படுது. இந்த நாள்ல கூட நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில ஆத்துமாக்கள் அவங்க என்னென்ன சமயத்துல என்னென்ன வார்த்தைகள சொன்னாங்க, அது எப்படி வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம முதலாவதாக வந்து 1 சாமுவேல் 8வது அதிகாரத்த சாரி 9வது அதிகாரத்த நம்ம எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம். அதுல வந்து நம்ம நாம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் கூட நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9, 5, 6. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது, சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்கிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். ஆமென். இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம். சவுல் ராஜா வந்து அவரு ராஜாவாகறதுக்கு முன்னாடி, அவங்க அவருடைய அப்பாவுடைய கழுதைகள் வந்து காணாம போயிடுச்சு. நம்ம 3வது வசனத்துல அத பார்க்கிறோம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாம போயிட்டு. அப்ப அவங்க அப்பா வந்துட்டு சவுல் கிட்ட சொல்றாரு, "சவுல் நீ போயிட்டு ஒரு வேலைக்காரன கூட ஒருத்தர கூட்டிட்டு போயி, நீ கழுதைகள தேட புறப்பட்டு போ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியாக அவங்க வந்து ஒவ்வொரு நாடுகளா போய் தேடுறாங்க. எப்ராயிம் மலைகள், சலிஷா நாடு, அப்போ வந்துட்டு பென்யமீன் நாடு, அப்படி ஒவ்வொன்னா போய் சூப் நாடு, இப்படி எல்லா நாடுகளையும் போய்
போய் கடந்து போய் தேடினால் கூட அந்த காணாமல் போன கழுதைகள வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த அப்ப வந்துட்டு சவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த வேலைக்காரன் கிட்ட நம்ம திரும்பி போலாம் வா. இனி வந்து கழுதைகளுக்காக அப்பா கவலைப்படுறத விட்டுட்டு நம்மள காணோம்னு சொல்லி நம்மள தேடி கவலைப்படுவாங்க. அதனால அவர் கவலைப்படாத படிக்கு நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லி, அம் சவுல் வந்து அந்த வேலைக்காரன் கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த அந்த சமயத்துல வந்து அந்த வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொல்றாரு. இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ஒரு நம் அங்கே அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். இந்த இடத்துல இந்த வேலைக்காரன் சவுல் வந்து ஒரு பெரிய ஒரு மனுஷனா இருக்கிறாரு. அவர் கூட வந்து அந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரன். அப்போ அந்த சவுல் வந்து எஜமான். ஆனாலும் கூட நம்ம அந்த வேலைக்காரன் வந்து இத யோசிக்கல. நம்ம எஜமான் கிட்ட நம்ம சொன்னா இது வந்து அவர் ஏத்துக்கிடுவாரா? இல்ல நம்ம சொல்லலாமா? அப்படின்னு எந்த ஒரு தயக்கத்தையும் அந்த இடத்துல பார்க்க முடியல. அதற்கு உடனே அவர் அந்த ஆலோசனை சொல்றாரு. நம்ம வந்து அந்த பெரிய மனுஷன்கிட்ட போகலாம். நம்ம போக வேண்டிய வழிய அவர் நமக்கு தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லி. இந்த நாட்கள்ல கூட அநேக பேர் வந்து எந்த இடத்துக்கு போணும்? எப்படி யார பின்பற்றணும்? எத சார்ந்து கொள்ளணும்? அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து வழிகள் தெரியாம வந்து திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்கள் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நமக்கு தெரிந்தவங்களா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய சொந்தங்களா இருக்கலாம். இல்ல வேலை பார்க்கக்கூடிய இடங்களா இருக்கலாம். எல்லாரும் வெளிய பார்க்கிறபோது வந்து அவங்க நல்லா வந்து நல்ல ஒரு விதத்துல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற மாரி இருக்கும். இல்ல அவங்க ரொம்ப சந்தோஷமா, சமாதானமா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காயங்களும், வடுக்களும் வந்து நம்ம அத அறிந்து கொள்ள முடியும். அப்ப வந்து எப்படியாக இந்த இடத்துல வேலைக்காரன் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லி சவுல வந்து சாமுவேல் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கைட் பண்றது போல, நாமும் அநேகம் பேர வந்து மெய்யான வழியாக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து நம்ம அ திசை திருப்பக்கூடிய பிள்ளைகளாக வந்து நம்ம காணப்படணும். எப்படி வேலைக்காரன் சொல்றாரோ, நாம் போக வேண்டிய வழிய அவர் நமக்கு தெரிவிப்பார் சொல்லி, வேலைக்காரன் ஒரு ஆலோசனை குடுத்தது போல, நாமும் ஜனங்களுக்கு, நம்மை சேர்ந்தவர்களுக்கோ, இல்லன்னா வந்து வழி தெரியாம இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு, திகைத்து போய் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு வந்து, நம்ம மெய்யான வழியாக இயேசு கிறிஸ்துவை வந்து காண்பித்துக் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல இந்த வேலைக்காரன் அததான் வந்து சவுல் கிட்ட வந்து சொல்றத பார்க்க முடியுது. அப்படியாக அவங்க போகும்போது, அந்த இடத்துல காரியங்கள் மாறுதலாய் முடிகிறத நம்ம பார்க்க முடியலாம். முதலாவது வந்து மெய்யான வழியாகிய இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு நாம் காட்டிக் கொடுக்க வேண்டும். அவர் தான் சொல்லிக்கிறார். நானே வழியும், சத்தியமும், ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மெய்யான வழியாக இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா ஜனங்களை நம்ம வழிநடத்த வேண்டும். 2வதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அபிகாயில் வந்து ரொம்ப ஒரு ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரியாக வந்து இதுல போடப்பட்டிருக்கு. நம்ம அபிகாயில் விட்டு அந்த வேலைக்காரனுடைய காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆம் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த அம் தாவீதோட ஆட்களுக்கு விரோதமா வந்து அந்த நாபால் வந்து எழும்புறத வந்து பார்க்க முடிகிறது. அப்போ அ அபிகாயில் வந்து நாபால் வீட்டு வேலைக்காரர் ஒருத்தர் வந்து அபிகாயில் கிட்ட ஒரு ஆலோசனை வந்து சொல்றாரு. 14வது வசனத்த வாசிக்கலாம். இல்ல நம்ம 12ல இருந்தே வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 25 12ல இருந்து 15 தா- வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம். தாவீதோட ஆட்கள் வந்து, இந்த நாபாலோட வேலைக்காரருக்கு வந்து நல்லது தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து, தாவீது வந்து நம்ம 25வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கும்போது, "உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும், உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள்" என்றான். தாவீது வந்து நாபால் கிட்ட ஆட்கள அனுப்பி ஒரு நல்ல செய்திக்காக அனுப்பும்போது, இந்த நாபால் என்ன பண்ணுவாரு
பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அத வந்து ரொம்ப கோபமா வந்து அவரு ரிப்ளை பண்ணுவாரு. அப்ப அவர் ரிப்ளை பண்றம்போது அந்த தாவீதோட அந்த தாவீது அனுப்புன ஆட்கள் வந்து தாவீது கிட்ட இந்த பதில சொல்லும்போது, தாவீதுக்கு உண்மையிலே வந்து கோபம் வந்து அவரு சொல்லுவாரு, "நம்ம போய் அவங்கள வந்து எல்லாருமே பட்டயத்த எடுத்து நம்ம கொன்னு போடுவோம்." அப்படின்ற மாரி அவங்க கிளம்புறம்போது தான், இத கேள்விப்பட்டப்ப நாபாலுடைய இந்த வேலைக்காரன் வந்து நாபாலுடைய மனைவி அபிகாயில். அப்போ அந்த அபிகாயில் கிட்ட வந்து அவரு அந்த வேலைக்காரர் வந்து சொல்றாரு, "இந்த மாதிரி வந்து தாவீதோட ஆட்கள் தாவீதோட ஆட்களும் நமக்கு நல்ல காரியங்கள் தான் பண்ணாங்க. உண்மையிலேயே நம்ம ஆடுகள் எல்லாம் அவங்க வந்து அவங்க பராமரித்தாங்க. நம்மகிட்ட அவங்க எங்கள வருத்தப்படுத்துனது இல்ல. நம்முடைய பொருட்கள்ல ஒண்ணும் காணாம போனது எதுவுமே கிடையாது. ஆனா வந்து உங்க கணவராகிய நாபால் வந்து இப்படி வந்து ஒரு அம் புத்தி இல்லாத அவர் சொல்றது அந்த 17வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, 16வது வசனத்துல சொல்றாங்க, "இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்துப் பாரும். நம்முடைய எஜமான் மேலும், அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியானின் மகனாய் இருக்கிறார்" என்றான். அப்ப அந்த வேலைக்காரன் வந்து நன்றாய் உணர்ந்து கொள்கிறான். தன்னுடைய எஜமானுடைய குடும்பத்தாருக்கு வந்து ஒரு ஆபத்து வருகிறது. அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த வேலைக்காரன் அந்த எஜமாட்டியினிடத்துல வந்து ஒரு வார்த்தைய வந்து அவரு சொல்றாரு. இப்படி தாவீது வந்து நமக்கு அகைன்ஸ்டா உங்க குடும்பத்துக்கு அகைன்ஸ்டா வர்றாரு. அதனால வந்து இப்படி சம்பவம் இப்படியா இருக்குது. நம்ம மேல பொல்லாப்பு வருகிறது. இத வந்து நாபால் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த வேலைக்காரன் வந்து அபிகாயில் கிட்ட வந்து ஒரு ஆலோசனைய சொல்லுகிறார். இந்த வேலைக்காரர் சொல்லாம இருந்திருந்தா அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே வந்து தாவீது அந்த தாவீது வந்து மொத்தத்தையுமே வந்து அவரு ஃபுல்லாவே வந்து அவர் பினிஷ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து அவரு சொல்றாரு நாபாலுக்கு வந்து ஒரு ஒரு திங்ஸ் கூட வந்து இருக்க முடியாது. எல்லாத்தையுமே வந்து நானு அது எல்லாமே வந்து நான் கொன்னு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி 34வது வசனத்துல அவர் பாக்குறாரு. "நீ தீவிரமா என்னை சொல்றத பார்க்கலாம். நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன்" என்று சொல்லி, அப்போ வந்து ஒரு நாய் கூட விட்டு வைக்க வேண்டாம்னு உள்ள தீர்மானத்துல தான் தாவீது இருக்கிறாரு. ஆனா தன்னுடைய எஜமானுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய பொல்லாப்பு வருகிறது. அவங்க அழிஞ்சு போயிறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்த கொண்டு இந்த வேலைக்காரர் வந்து அந்த அபிகாயில் கிட்ட பேசுறத வந்து பார்க்க முடியுறது. இந்த இடத்துல இந்த வேலைக்காரனும் கூட அம் அ எஜமான் தானே நாபால குறித்து பார்க்கும்போது ஒரு நல்ல காரியங்களாய் போடப்படல. அப்ப அவர் தீமை கூட செஞ்சிருந்திருக்கலாம். ஆனா வந்து அவர் அதெல்லாம் எதையுமே யோசிக்கல. நாம அந்த வீட்ல ஒரு வேலையா இருக்கிறோம். அந்த வீட்ல இருக்கிற நம்ம அந்த வீட்டு சாப்பாடு நம்ம வந்து சாப்பிடுறோம். அவங்க நம்மள போஷிக்கிறாங்க. நம்ம அவங்களுக்கு உத்தரவாதம் உள்ளவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு வேலைக்காரனா இந்த இடத்துல அவர் தனக்கு குடுத்த அந்த பொறுப்பை வந்து நிறைவேற்றுகிறத வந்து பார்க்க முடியுது. ஏற்ற சமயத்துல சொல்லுகிற அந்த வார்த்தையினால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 18வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 மாடுகள், 5 படி வறுத்த பயிறு இப்படி சொல்லி நெறைய எல்லா திங்ஸையும் அவங்க எடுத்துட்டு உடனே வந்து அவங்க வந்து தாவீது கிட்ட வந்து போறத பார்க்க முடியுது. அந்த தீவிரமாய் அந்த வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியம். அந்த வேலைக்காரர் சொல்றாரு. அத காட்டு வேலைக்காரன் தானே சொல்றான்னு சொல்லி அத உதாசீனப்படுத்தவும் இல்ல. உடனே தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பொல்லாப்பு வருகிறது அப்படின்னு சொல்றத அவங்க கருத்துல கொண்டு உடனே வந்து அவங்க தீவிரமாய் செயல்படுறத பார்க்க முடியுது. அதனால தான் வந்து தாவீது சொல்றாரு, அவங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா வந்து அவங்க பேசும்போது, அதனால வந்து தாவீதோட மனம் இறங்கி அவர் என்ன பண்றாருன்னா, அதே அந்த 34 வசனம், "நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்திருந்தாயானால், ஒண்ணுமே இருந்திருக்காது. மொத்த குடும்பமும் ஒரு அழிவுக்குள்ளாக போயிருக்குன்றது அப்படிங்கிறத தாவீது தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டா குறிக்கிறத வந்து பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம ஆத்துமாக்கள் மேல கரிசனை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அழிந்து போகக்கூடிய ஒரு ஆத்துமாக்கள், அவங்க மேல நம்ம வந்து கரிசனையாய் நம்ம இருக்கணும். எங்கேயோ தானே நடக்குது இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அசால்ட்டா இருந்துறக்கூடாது. இப்ப வந்து நெறைய யுத்தங்களின் செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில உள்ள காரியங்கள், ரஷ்யா, யுக்ரைனோட காரியங்கள், ஜெருசலேம், பலஸ்தீனா இப்படி அநேக காரியங்கள் கேட்டாலும் கூட வந்து நம்ம வந்து சேஃப் ஜோன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நினைச்சிடக்கூடாது. நான் அங்க கேட்கிற செய்திகள் நாளைக்கு இங்க கேட்கறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து நம்மளுடைய உத்தரவாதம் ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். திறப்புல நின்னு தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நின்னு ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை தான் ஆண்டவர் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நம்ம வந்து மாறணும், காணப்படணும். டெய்லியுமே நீங்க வந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்க. அநேக காரியங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உண்மையிலே இந்த காரியங்கள்ல
விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னும் கூட அநேகம் பேரை ஜெபிக்க நீங்க ஊக்குவிக்கணும். இன்னும் வந்து நம்ம உத்தரவாதம் எடுத்து, நம்ம ஆபிரகாம் வந்து எப்படியாக வந்து சோதோம் குமோரா ஆண்டவர் அழிக்க போறேன்னு சொல்றப்ப, ஆண்டவர் மன்றாடி, மன்றாடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே அந்த 50 நீதிமான்கள், 40 நீதிமான்கள் இருந்து அந்த பட்டணத்தை அழிப்பீரோன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காக வந்து ஒவ்வொருத்தருக்காக ஆபிரகாம் வந்து மன்றாடி ஜெபிக்கிறத வந்து பார்க்க முடிகிறது. மோசேயும் அதே போல இந்த ஜனங்கள நான் இப்பவே அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் கோபத்தோட சொல்லும்போது, மோசே வந்து திறப்பிலே நின்னு அந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே இந்த ஜனங்கள அழிச்சிராதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறத வந்து தேவன்கிட்ட விண்ணப்பிக்கிறத பார்க்க முடியுது. அதே மாரி தான் இந்த இடத்துல தன்னுடைய தன்னை போஷிக்கிற அந்த குடும்பம் அழிந்து போயிறக்கூடாதுன்னு சொல்லி, அந்த தன்னுடைய அம் எஜமான் குடும்பத்துக்கு ஒரு அழிவு வருகிறது அப்படின்றத உணர்ந்தபோது, அந்த வேலைக்காரன் உடனே ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள சொல்லுகிறார். அத கேட்டு அந்த எஜமானி வந்து வீட்டு எஜமானி சும்மா இருக்கல. அவங்க தீவிரமாய் வந்து செயல்படுகிறாங்க. அதே மாரி தான் நம்மகிட்டயும் ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்மள ஜெபிக்க சொல்லுவாங்க. இல்லன்னா இவங்கள போய் பார்க்க சொல்லுவாங்க. இல்ல இவங்க கிட்ட பேசுன்னு கூட நமக்கு உணர்த்தி வைப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம அத நெக்லெக்ட் பண்ணாம உடனே அந்த காரியத்த வந்து நம்ம தீவிரமா அத செஞ்சு முடிச்சிரணும். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல நம்ம அவங்க கிட்ட பேசாம நம்ம பேசணும்னு ஆவியானவர் நம்ம ஏவினார்னா, நம்ம உடனே அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அத நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது அது அவங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமான காரியமா இருக்கலாம். இல்லன்னா வந்து அந்த நேரத்துல நம்ம மூலமா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சரியான ஆலோசனை குடுத்திருக்கலாம். இல்லன்னா அவங்களும் ஒரு திடப்படுத்துறதுக்காக இருக்கலாம். அவங்க ஒரு தப்பான முடிவு எடுக்கும்போது, நம்ம நம்ம மூலமாய் கர்த்தர் அவங்கள கொண்டு கரெக்ட் பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒண்ணாக இருக்கலாம். அப்போ நமக்கு ஆண்டவர் இயேசப்பா நமக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம உடனே அந்த காரியத்த வந்து தீவிரமாய் வந்து அத செயல்படணும். கரெக்ட்டான வார்த்தைகள நம்ம சரியான நேரத்துல, சரியான வார்த்தைகள நம்ம சொல்லணும். தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம். அதே சமயத்துல தீவிரமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நம்ம அத செயல்படவும் நம்ம செய்யணும். இது வந்து நம்ம அந்த 2வது காரியம். நம்ம ஆத்துமாக்கள் மேல கரிசனை உள்ளவர்களாய், ஆத்தும பாரம் கொண்டு ஜெபிக்கக்கூடிய பிள்ளையாய் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் காணப்படணும். அததான் இன்னைக்கு வாசித்த அந்த எசேக்கியேல் பகுதியில கூட நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, நமக்கு வந்து நம்மள வந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் வந்து காவலாளராக வைத்திருக்கிறார். ஒரு காவல்காரர்களாக நம்ம வைத்திருக்கிறார். அப்போ அந்த காவல்காரன்னு சொல்லி இருக்கும்போது, ஒரு தோட்டம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தோட்டத்துக்கு நம்மள ஒரு காவல்காரராக வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கையில தான். அது நம்மளுடைய குடும்பமாக இருக்கலாம். வேலை செய்ற இடத்துல நம்ம கீழ நம்ம கூட ஒர்க் பண்ற நம்மளுடைய கோவொர்க்கர்ஸா இருக்கலாம். நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் கூட, இசப்பா வந்து அது நம்ம வாசித்ததுல ரொம்ப அருமையா போடப்பட்டிருந்துச்சு. நம்மகிட்ட தான் வந்து அதுக்குள்ள வந்து அந்த கொஸ்டின் நம்மகிட்ட கேட்கறாங்க. நம்ம அவருக்கு வந்து கணக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நம்ம இருக்கிறோம். அந்த உத்தரவாதத்தை உணர்ந்து நம்ம எப்போதுமே வந்து ஜெபிக்கணும். அப்ப தோட்டத்துக்குள்ள வேற எந்த காரியங்களும் வந்து விடக்கூடாது. யாரும் வந்து தோட்டத்துல உள்ள வந்து அந்த அது மந்தையா இருக்கலாம். இல்லன்னா தோட்டத்துல உள்ள செடிகள், பூக்கள், பழங்கள் எதையாவது வந்து மத்தவங்க பறிச்சுட்டு போறதுக்கு வந்து நம்ம வந்து அனுமதி குடுக்கக்கூடாது. அதே மாரி தான் நம்ம கையில ஒப்புவிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களுக்கு நம்ம என்றைக்கும் உத்தரவாதம் உள்ள பிள்ளைகளாக நம்ம இருந்து, நம்ம வந்து அத ஜெபிக்கணும். நம்மோட கூட நம்ம ஆயத்தப்படணும். அதே சமயத்துல மற்றவர்களையும் கூட நம்ம கர்த்தருக்குள்ளாக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். அடுத்ததாக இன்னொரு காரியத்த நம்ம பார்க்கும்போது தெரிஞ்ச ஒரு போர்ஷன் தான் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல இந்த சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் அப்படின்னு ஒரு குஷ்டரோகி இருக்கிறாரு. அந்த குஷ்டரோகி வீட்ல வந்து சீரியாவிலிருந்து அடிமை பெண்ணாக ஒரு 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 சிறு பெண் சிறை பிடிக்கப்பட்ட ஒரு சிறு பெண் அந்த வீட்ல வந்து அவங்க கூட இருக்கிறார். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறு பெண். அப்ப அந்த நாகமான் வந்து குஷ்டரோகியாக இருக்கிறாரு. நாகமான் குஷ்டரோகியா இருக்கும்போது இந்த பெண் வந்து தன்னுடைய நாச்சியாருக்கு வந்து ஒரு ஆலோசனை சொல்லார். என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3வது வசனம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 3வது வசனம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். இப்படியாக அந்த சிறு பெண் மூலமாக ஒரு ஆலோசனை கடந்து வருகிறது. அந்த நாச்சியார் வந்து அந்த பெண் அவங்க எஜமானி கிட்ட சொல்றாங்க. எஜமானி கணவர் கிட்ட சொல்லி, கணவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் வந்து நம்மளுடைய இந்த தீர்க்கதரிசி இடத்துல அவர் வந்து போகிறத பார்க்க முடியுது. அப்ப எலிசா தீர்க்கதரிசி இது இல்லையா? அப்படியாக அவர் வந்து ம ம அந்த இடத்துக்கு போகிறார். அப்ப போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் இந்த தீர்க்கதரிசி வந்து எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போகும்போது, அவர் வந்து தன் மேல கை வச்சு தடவி தன்னுடைய குஷ்டரோகத்த வந்து சுகமாக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி இவருக்குள்ளாக ஒரு எண்ணம். ஆனா அவர் அப்படி பண்ணல. அவர் பார்க்க கூட இல்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அம் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, "நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய்" என்று சொன்னான். அப்போ எலிசா வெளிய கூட வரல. இவன் பெரிய ஒரு ராணுவ தலைவன் அப்படின்னு சொல்லி வெளிய கூட
முறை வரல. அவர் என்ன பண்ணாரு, ஆள் அனுப்பி சொல்றாரு, "நீ போய் நீ வந்து யோர்தான் நதியில 7 டைம் வந்து நீ ஸ்நானம் பண்ணு. அப்ப வந்து உன்னுடைய குஷ்டரோகம் மாறி நீ சுத்தமாவாய்" அப்படின்னு சொல்லி. இத கேட்டப்ப நாகமானுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. எங்க ஊர்ல நதிகள் இல்லன்னு சொல்லிட்டா வந்து, நான் இங்க வந்து ஸ்நானம் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவமா இருக்கிறார் என்று சொல்லி, உக்கிரத்தோட திரும்பி போனான். அந்த டைம்ல ஒரு ஊழியக்காரர் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கலாம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, "தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம்" என்று சொன்னார்கள். அப்போ வந்து அவன் கோபப்பட்டு எங்க ஊர்ல இருக்கிற தமஸ்குல இருக்கிற நதியாகிய அந்த ஆப்னாவும் பர்பாரும் அது ரொம்ப நல்ல நல்ல நதிகள் அப்படின்னு சொல்லி கோபத்தோட திரும்பி போகிற அந்த டைம்ல அவனோட இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரர் வந்து ஒரு நல்ல ஆலோசனையை சொல்லார். ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லார். அவர் ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தாருன்னா நீங்க அதை செஞ்சிருப்பீங்கல்ல கண்டிப்பா. இந்த சின்ன காரியம் தானே, இதை நீங்க செஞ்சு பாருங்களேன். அப்ப சொன்ன வார்த்தையின்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லாரு. சில சமயத்துல நம்ம கூட இப்படிதான். நம்ம வந்து அஹ் இப்ப நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அ நம்ம வந்து அத என்ன சொல்லுவோம், சரி இதுக்கு வந்து இதுதான் ரெமடின்னு சொல்லி தெரியும். ஆனாலும் அத செய்யறதுக்கு மடிஞ்சுட்டு இருப்போம். அதே டைம்ல நான் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி, "என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியில்ல. இத கொஞ்சம் செஞ்சு பாருங்க. இத சாப்பிட்டு பாருங்க. இல்ல இந்த மருந்த குடிங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்காகவாவது நம்ம செய்வோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து சரி இந்த ஊழியக்காரரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து செய்றதுக்கு மனசு இல்ல. திரும்ப அந்த ஊழியக்காரர் சொல்லும்போது, இவனுக்கு ஒரு விசையா இவனுக்கு மனது இறங்கி என்ன பண்றாருன்னா, 14வது வசனத்துல அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல இந்த ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு அவரு கீழ்ப்படிஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, அவருக்கு அந்த குஷ்டரோகம் மொத்தமே வந்து ரொம்ப அருமையா சுகமாயிடுச்சு. அப்ப வந்து அவர் சொல்ற அருமையான ஸ்டேட்மெண்ட்ட 15வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, இதோ அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனத்துக்கு திரும்பி வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லி திரும்பி போன மனுஷன் திரும்ப வந்து சுத்தமானதுக்கு அப்புறம் திரும்ப தேவனுடைய மனுஷன்கிட்ட திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுக்கிறாரு. இந்த இஸ்ரவேலில் இருக்கிற இந்த நீங்க ஆராதிக்கிற தேவனை தவிர வேற எந்த தேவனும் பூமி எங்கும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த உண்மையான தெய்வத்தை கண்டு கொள்ளுகிறதுக்கு வந்து இந்த இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தி அந்த 2 பாத்திரங்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த அடிமை பெண்ணாகி அந்த சிறு பெண்ணும், இந்த ஊழியக்காரன் இந்த 2 பேரும். இவங்க 2 பேர் மூலமாக நாகமான் குஷ்டரோகி வந்து உண்மையான ஒரு தெய்வம், மெய்யான தேவன் யார் என்பதை வந்து கண்டு கொண்டாங்க. இதே மாரி நம்ம தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்தாலும், அந்த ராஜா நேபுகாத்நேச்சார் அறிக்கை செய்வாரு. நீங்க ஆராதிக்கிற தேவன் தான் வந்து உண்மையான தேவன். இவங்கள தான் நீங்களும் ஆராதிக்கணும்னு சொல்லி, அவரும் வந்து கட்டளை போடுறத நம்ம அதிலேயே நம்ம கூட வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எப்படி இந்த 2 பேரும் ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லி, ஏற்ற சமயத்துல ஒரு ஆலோசனையை சொல்லி அந்த வந்து தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய மனுஷன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய செய்வதற்கு ஒரு காரணமா இருந்தார்களோ, அது மூலமாக அவர் வந்து மெய்யான தேவனை வந்து கண்டு கொண்டார். அதே போல நாமும் நம்ம இருக்கிற இடங்கள் வந்து நம்ம பெரிய ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டாம். பெரிய காரியங்களை செய்ய வேண்டாம். நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஜெபமோ, ஒரு சின்ன ஒரு ஆறுதலான வார்த்தைகளோ அப்படி சொல்லி அவங்க கிட்ட சொல்லும்போது, அது நம்ம நம்ம விதைக்க வேண்டிய நம்ம காரியம். நம்ம விதைச்சிரணும். அத வந்து முளைக்க செய்யக்கூடிய காரியமும், அது பலன் கொடுக்கக்கூடிய காரியமும் வந்து அது கர்த்தருடைய கையில இருக்குது. அப்போ வந்து அதனால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்னால என்ன ஆகும்? அவங்க வந்து ஒரு நாள்ல வந்து மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவங்க அறிந்து கொள்வாங்க. அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் கூட செய்வாங்க. எப்படி இந்த மனுஷன் ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல வந்து யாரையும் வந்து ரட்சிக்கிறது வந்து கர்த்தருக்கு வந்து பெரிதா அது ரொம்ப ஒரு ஈஸியான காரியம் தான். ஆனா நம்ம மூலமா அத செயல்படும். நம்ம அதுல செய்றோமா? நம்ம அந்த காரியத்துல வந்து ஆர்வமா இருக்கிறோமான்னு சொல்லி கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறார். எல்லாருமே ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு எதுவுமே தடை கிடையாது. அவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல எல்லா காரியங்களும் மாறி போகும். ஆனா நம்மளுடைய பங்களிப்பு என்னன்னு சொல்றத தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். அப்படியாக வந்து நம்ம மெய்யான வழியை ஜனங்களுக்கு நம்ம காட்டிக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது ஆத்துமாக்கள் மேல கரிசனை உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இன்னொன்று மெய்யான தேவனை நம்ம வந்து காட்டிக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். இன்னும் ஒரு சம்பவத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 1 சாமுவேல்ல நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 22வது வசனம்.
இதுல பார்க்கும்போது, இந்த சம்பவத்துக்குள்ள நான் வர விரும்பல. ஏன்னா வந்து சவுல் வந்து அஞ்சன பார்க்கிற ஒரு ஸ்திரீ கிட்ட போய் சாமுவேல வரச் சொல்லுங்க. அவர்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அந்த அஞ்சன பார்க்கிற ஸ்திரீ கிட்ட நான் போறாரு. ஆனா இது எனக்கு தொடுதலாக இருந்த வார்த்தை என்னன்னா, அந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தை தான். 22வது வசனத்த வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லைக் கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன். அதைப் புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பலன் உமக்குள் இருக்கும் என்றாள். ஆமென். இப்ப இந்த ஸ்திரீ வந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்டின்னா, கொஞ்சம் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன். அத நீங்க புசித்து போய் ஏன்னா, சா சவுல் வந்து ரொம்ப ஒரு தளர்ந்து போய் ரொம்ப பலவீனமா இருந்தான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 20வது வசனத்துல பார்க்கிறோம். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாது இருந்தபடியினால் அவன் பலவீனமா இருந்தான் அப்டின்னு சொல்லி. அப்போ அப்டி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஸ்திரீ வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, நான் கொஞ்சம் அப்பம் தரேன். அத நீங்க புசிச்சு சாப்பிட்டுட்டு போங்க. அப்ப நீங்க வழிநடந்து போறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து மெய்யான ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம்ன்னு சொல்லி இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு. வார்த்தையாகிய அந்த ஜீவ அப்பத்த நம்ம புசித்து நம்ம பலப்படும்போது, தினமும் அந்த அன்றன்றைக்குள்ள அப்பத்த எங்களுக்கு தாருன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப வந்து அந்த வார்த்தையாகிய அப்பம், அந்த வார்த்தையாகிய மன்னா நமக்குள்ள வந்து, அது நமக்குள்ள நம்ம நம்ம அத அனுதினமும் நம்ம புசிக்கணும். அது அனுதினமும் வந்து நம்ம அத உட்கொள்ளணும். தாவீது ரொம்ப 119ஆம் சங்கீதத்துல நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப அந்த வேதத்துடைய வார்த்தையின் மகத்துவங்கள வந்து அதிகமாய் அவர் சொல்லியிருப்பாரு. எல்லாவற்றும் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்க நான் அதை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி வசனத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம அனுதினமும் நம்ம அதை உட்கொள்ளும் போது அதுதான் நமக்கு வந்து பலன். நம்ம எங்கேயோ நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது ஒரு சமயத்துல சில சமயம் நம்ம குரூப்ல பார்க்கிற ஒரு வார்த்தைகளா மெசேஜா இருக்கலாம். இல்ல நமக்கு கிடைச்சிருக்கிற வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் வந்து தேவன் அதை உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். அப்போ அந்த டைம்ல சில சமயம் என்ன செய்யணும்? எந்த பாதையில போணும்? எப்படி இத செலக்ட் பண்ணணும்? அப்படின்லாம் நம்ம குழம்பி போயிட்டு இருக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ஆலோசனைகள் வரும்போது அந்த வார்த்தை கொடுக்கிற தைரியம், அந்த வார்த்தை கொடுக்கிற சமாதானம் வந்து, அது யாராலுமே வந்து நமக்கு வந்து கொடுக்க முடியாது. அதுதான் பலன். அந்த வார்த்தை நமக்கு கிடைச்சிச்சுன்னா, எங்கருந்து நமக்கு எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அது வந்து அந்த த்ரூ அவுட் அந்த ஜர்னி ஆனாலும் சரி, த்ரூ அவுட் த டே ஆனாலும் சரி, அத கடக்கிறதுக்கு நமக்கு வந்து அது பலன கொடுக்கும். என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படி அத நான் சாட்சியா சொல்றேன். நானு கத்தாருக்கு வந்தபோதுல வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு காரியமா இருந்துச்சு. ஏன்னா, என்னோட மூத்த மகனுக்கு வந்து ஒரு கரெக்ட்டா அவனோட 1 வயசு முடிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அடுத்த வாரத்துல வந்து நானு இங்க கிளம்பி வந்தேன். அப்ப ஹஸ்பண்ட் வந்து குவைத்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஹஸ்பண்ட் ஒரு சைடு, குழந்தை ஒரு சைடு, 1 வயசு பையன் இல்லையா? அப்ப விட்டுட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிரஸ்ட் ஃபீடிங் மதர். அப்போ அது ஒரு சைடு ம ஃபேமிலியா இல்ல. அதுக்கப்புறம் இங்க வரும்போதுனா, இங்க எனக்கு ஒர்க்ல வந்து ரொம்ப ஒரு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலி ஒரு சைடு, இங்க வரும்போது எல்லாமே புதுசா புரோட்டோகால்ஸும், பாலிசிஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் இந்த மல்டி நேஷனாலிட்டீஸ் எனக்கு ரொம்பவே அட்ஜஸ்ட்மென்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ நம்ம திரும்பி போயிரலாம். என்னோட எவாலுவேஷனுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்ஷனா அமையல. அப்ப வந்து ஒரு டைலமால நிக்கும்போது, சரி நம்ம போயிரலாம் இனி வேண்டாம் நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு போயிருவோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம 10 வருஷத்துக்கு மேல போராடி கர்த்தர் கொடுத்த ஒரு இடம் இது. அப்போ எங்க கூட வேலை பார்க்கும்போது நம்ம ஒரு மலையாளி சேச்சி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, உனக்கு வந்து இது அ அவங்க ஆர்சி பேக்ரவுண்ட் தான். ஆனா ஆண்டவர நம்புவாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, "உனக்கு இது இயேசப்பா குடுத்த ஒரு சான்ஸ். இத நீ வந்து மிஸ் பண்ணிறக்கூடாது. அதனால நீ போய் நீ குஞ்சே நீ முட்டு குத்தி பிரார்த்திக்கு, முட்டு குத்தி பிரார்த்திக்குன்னு" சொல்லிட்டு ஒரு நாள்ல வந்து அம் நானு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சோர்ந்து போய் இருந்த சமயத்துல சேச்சி இந்த அட்வைஸ் சொன்னாங்க. அப்ப சரி சேச்சி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆ போய் நம்ம ஒரு நாள் வந்து என்னோட பிரேயர் பிளேஸ்ல போயிட்டு உட்கார்ந்து அழுது முக்காடு போட்டு அழுது உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிக்கிறப்ப எங்களுக்கு வந்து சர்ச்ல வந்து டெய்லி பைபிள் ரீடிங் சார்ட் உண்டு. ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம பைபிள ரெகுலரா ரீட் பண்ணி அத கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அந்த பைபிள் சார்ட் பிரகாரம் அது வந்து ஒரு மார்ச் மாதமா இருந்துச்சு. அந்த இதுல நமக்கு போர்ஷன் வந்து என்னாகமம் என்னாகமத்துல உள்ள அந்த போர்ஷன். அப்ப அத வாசிக்கும்போது ஒரு வசனத்தின் மூலமா ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக வந்து என்னோட கூட பேசினார். அவரு திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வந்து என்கிட்ட பேசினத நான் அத உணர்ந்தேன். அப்போ வந்துட்டு அப்போ ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்து நம்ம அனுப்பியிருக்கிறாரு. அப்போ மனுஷங்கள கண்டோ, இல்ல சூழ்நிலைய கண்டோ வந்து நம்ம சோர்ந்து போயிறக்கூடாது. இது ஆண்டவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லி, அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எங்கருந்து எனக்கு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடிலாம் அவ்ளோ பயந்துட்டு, அந்த எல்லாரையும் ஃபேஸ் பண்றதுக்கு அவ்ளோ ஒரு
கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்ததுக்கு அப்புறம் இருந்த எனக்கு, அந்த வார்த்தை கொடுத்த அந்த தைரியத்த இன்னைக்கும் சொல்ல முடியாது. இத்தன வருஷம் ஆச்சுது. தேவன் இந்த நாட்கள்ல வந்து இத்தன வருஷமா தேவன் இந்த தேசத்துல வைத்து அருமையாய் வந்து நடத்தி கொண்டு போகிறாருன்னு சொன்னா, அந்த நேரத்துல அந்த சேச்சி மூலமா கொடுத்த ஒரு ஆலோசனை. சில நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அத செய்ய மாட்டோம். ஆனா யாரோ ஒருத்தங்க மூலமா திரும்ப அத நமக்கு வந்து அத திரும்ப ரீஇன்போர்ஸ் பண்ணி நமக்கு அத சொல்றப்ப, நம்ம என்ன பண்றோம்? அத நம்ம செய்றோம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யும்போது, கர்த்தர் உண்மையிலே வந்து அத அவருடைய நடத்துதல அந்த நாள் வரைக்கும் வந்து உணர்ந்து கொள்ள முடியுது. இப்பவும் இந்த இடத்த விட்டு வேற தேசங்களுக்கு எல்லாரும் அங்க போறாங்க, நியூசிலாந்து போறாங்க, ஆஸ்திரேலியா மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொருத்தரும் நீங்களும் போலாமே அப்படிலாம் சொல்லும்போது, நமக்கு அப்போ திரும்ப ஒரு எண்ணம் எழும்பும். ஆனா வந்து எப்படினாச்சும் எனக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த வார்த்தைய கொண்டு ஆண்டவர் எப்படினாலும் பேசுவாங்க. ஒண்ணு ஏதாவது ஒரு மெசேஜ்ல வரும். இல்லன்னா சர்ச்ல வொர்ஷிப் டைம்ல, இல்லன்னா வந்து மெசேஜ் டைம்ல யார் மூலம் இல்ல ஜெபத்துல பிரேயர் பாயிண்ட்ல யாராவது சொல்லி ஜெபிப்பாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த எண்ணம் வேற இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் எழும்பும்போதே, இந்த வசனம் வந்து அப்படியே வந்து, "இல்ல கர்த்தர் உனக்கு குடுத்த இடம். இத விட்டு போக்கூடாதுன்னு" சொல்லி, நம்மள வந்து இந்த இடத்துல இந்த நாள் வரைக்கும் தேவன் இருக்க வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஏற்ற நேரத்த நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைகள், ஒரு வார்த்தைகள் அது வந்து பலருக்கும் வந்து பிரயோஜனம் உள்ள காரியங்களாய் காணப்படுகிறது. அப்போ கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தை வந்து நம்மள அனுதினமும் அது நடத்தும். சோர்ந்து போயிருக்கிற ஆழ்த்திருக்கிற ஆத்துமாவுக்கு அது வந்து பெலனா இருக்கும். அப்ப இங்க அதான் நம்ம பார்க்கிறோம். அந்த அப்பத்த நம்ம டெய்லி அனுதினமும் அனுதினமும் மாத்திரம் இல்ல, எந்நேரமும் அத நம்ம வந்து புசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்போது, நாம வந்து வழிநடந்து போகத்தக்க பலன் வந்து கர்த்தர் நமக்குள்ள அத தந்துருவார். அதனால வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளானாலும் சரி, வாக்குத்தத்தங்களானாலும் சரி, நம்ம நெறைய காரியங்களுக்காக நம்ம காத்திருந்திருக்கலாம். நம்ம அது வந்து நம்மள சோர்ந்து போகவும் செய்யும். நம்ம அநேக நாளா நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்கப்படும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப நம்ம காத்திருக்கக்கூடிய காரியங்கள கர்த்தர் கண்டிப்பா வந்து அ நம்ம வேலைக்காக காத்திருக்கலாம், குழந்தைக்காக, திருமணத்திற்காக, இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, அப்படியே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள, இப்படி அநேக காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கும்போது, நமக்கு நம்ம விரும்பினது கிடைக்கல, அந்த குறிப்பிட்ட அந்த டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் இருக்கும்போது நம்ம உண்மையிலே சோர்ந்து போயிருவோம். ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்க பிள்ளைகள் வந்து சோர்ந்து போயிறக்கூடாது. ஒரு சமயத்துல உடனே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய், அவர் என்ன வார்த்தைகள நமக்கு குடுத்திருக்கிறாரோ, அந்த வார்த்தைகள அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும்போது, அத திரும்ப திரும்ப நம்ம அறிக்கும்போது நமக்குள்ள ஒரு பலன் பிறக்கும். நமக்குள்ள நம்மளுடைய விசுவாசம் சோர்ந்து போயிருக்கக்கூடிய அந்த விசுவாசம் வந்து வலுப்பெறும். அதத்தான் வந்து ஆபிரகாமுடைய காரியத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்புறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பி அதை விசுவாசித்தான். தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நமக்கு பாசிபிலிட்டிஸே இல்லாம இருக்கலாம். டாக்டர்ஸ் சொல்ல பிரகாரம் வந்து டாக்டர்ஸ் சொல்ற பிரகாரம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, சான்ஸே இல்லாம இருக்கலாம். ஆனா வந்து கண்டிப்பா வந்து தேவன் வந்து அது எல்லாமே நடத்தி குடுப்பார். ஏன்னா, அவரால செய்ய முடியாத காரியங்கள் வந்து ஒன்றுமே இல்ல. நம்ம ஏசாயா 64:2ல வாசிக்கிறோம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவைகளுக்கு நீ செய்கிறவைகளை நீரே அல்லாமல் ஒரு மனுஷனும் அத வந்து அத உணர்ந்தது இல்ல, கேட்டது இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப 64 சாரி 4வது வசனம். ஏசாயா 64:4 தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதான் இதே இது வசனம் நம்ம 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9ல பார்க்கும்போது, ஆனால் அவைகளை நமக்கு ஆவியிலே வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எதுக்காக காத்திருக்கிறோமோ கர்த்தர் அந்த காரியங்கள வந்து கண்டிப்பாக செய்வார். ஏன்னா வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர் அவர். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்த வந்து அவர் அற்பமா எண்ணாதவர். நம்ம நினைச்சுப்போம் நம்மளுடைய பெயின் தான் பெரிய பெயின் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். ஆனா சிஸ்டர் அழகா சொன்னாங்க ஜெபத்துல இந்த வொர்ஷிப் பண்ணும்போது. மற்றவங்கள பார்க்கும்போது தான் தெரியும் நம்முடைய காரியங்கள் வந்து எவ்வளவு லகுவானவைகள் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய வேதனைகள் எல்லாமே அவர் வந்து சிலுவையில அறிந்திருக்கிறார். அதனால நம்முடைய வலிகளும், போராட்டங்களும், பாடுகளும் அவருக்கு வந்து தெரியாதவைகள் கிடையாது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ன்னா, கண்டிப்பா அந்த வார்த்தைகள கர்த்தர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார். இந்த நாள்ல கூட இதுதான் நம்ம வந்து பார்க்க முடியாது. அதனால எப்போதுமே வார்த்தையை பிடித்துக்கொள்ளணும். நம்ம ஜனங்களுக்கு எப்படி இந்த ஸ்திரீ வந்து இந்த அப்பத்த புசித்தா உனக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்களோ, அதே போல நாமும் கூட ஜனங்களுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைகள நம்ம எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். எனக்கு வார்த்தை குடுத்துட்டாரு, நான் சந்தோஷமா இருக்கிறேன், என்ன திடப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாத்திரம் அந்த சந்தோஷத்த நம்ம வந்து முடிச்சுக்க கூடாது. எப்படி இந்த சமாரியா ஸ்திரீ வந்து மற்றவங்களுக்கு உடனே வந்து சொன்னாங்க. அவங்க வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி தான் வந்து நம்மளும் வந்து சொல்லணும். எனக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் குடுத்தாரு.
என் மூலமா அந்த வார்த்தைகள வந்து ஆண்டவர் எனக்கு இந்த எனக்கிட்ட இந்த வார்த்தைகள் மூலமா ஆண்டவர் எனக்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு வசனத்த சொல்றது மூலமாக வந்து நம்ம வார்த்தையில நம்ம சொல்றோம். ஏன்னா சமயம் கிடைத்தாலும், கிடைக்காவிட்டாலும் நம்ம வந்து வசனத்த சொல்லணும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட நேரங்கள்ல நம்ம இன்னைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரம் அந்த மெய்யான வழியில நம்ம ஜனங்கள நடத்தணும். ஆத்துமாக்கள் மேல வந்து நம்ம கரிசனையுள்ளவர்களா இருக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தியோ, இல்லன்னா வந்து டிவில ஒரு நியூஸ் நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது எல்லாமே வந்து ஒரு பிரேயர் பாயிண்டா நம்ம மாத்திக்கணும். ஆண்டவரே இந்த சம்பவங்கள் எங்கேயோ நடக்கிறது. அப்படி அந்த காரியங்கள் எல்லாமே நீங்க மாற்றி தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது, கர்த்தர் அந்த இடத்துக்கும் ஆசீர்வாதத்த கொடுப்பாரு. அதுல மாற்றம் உண்டாகும். நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்மளே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால ஆத்துமாக்களுக்காக கரிசனை உள்ளவர்களாக நம்ம பாரப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததாக பார்க்கும்போது, மெய்யான தேவனை நம்ம காட்டிக் கொடுக்க வேண்டும். மெய்யான தேவனை காட்டிக் கொடுப்பதற்கு என்னை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, ஆண்டவர் கண்டிப்பா அந்த அந்த வாய்ப்ப வந்து நமக்கு உண்டாக்கி குடுப்பார். சில சமயம் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம். இவங்ககிட்ட எப்படி நம்ம பேசுறது? அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா வந்து நம்ம ஒரு நாள்ல இப்போ வீட்ட விட்டு வெளிய கடந்து போறோம் அப்படின்னா, இன்னைக்கு எப்படியாவது ஒரு ஆத்துமாக்காவது நான் உங்கள காமிச்சு குடுத்தணும். உங்கள பத்தி சொல்லணும். அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்த ஒரு விண்ணப்பமா நம்ம வச்சுட்டு அந்த நாள்ல நம்ம வீட்ட விட்டு கடந்து போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா நம்ம சந்திக்கிற யாராவது ஒருத்தர வந்து ஆண்டவர் நம்மகிட்ட வந்து சந்திக்க வைப்பார். அப்ப அவங்க கிட்ட நம்ம இந்த வார்த்தைகள வந்து சொல்வதற்கு ஆண்டவர் வந்து அனுகூலங்களை நமக்கு உண்டு பண்ணி கொடுப்பார். 4வது காரியமா பார்க்கும்போது இந்த வசனத்த நம்ம எடுத்துரைக்கணும். அதுதான் சுவிசேஷம். நம்ம வந்து ரோமர் 10வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். நம்ம அறிவிக்கலன்னா யார் அத கேள்விப்படுவாங்க? கேள்விப்படலன்னா அவங்க எப்படி கர்த்தரை விசுவாசிப்பார்கள்? அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அறிவிக்க வேண்டியது நம்ம கடமை. வசனங்கள விதைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நீதிமொழிகள வாசிக்கிறோம் இல்லையா? ஜனங்கள் வந்து தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேலும் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம வந்து ஜனங்கள வந்து நம்ம பெற்றுக்கொண்ட வசனத்தை எல்லாம் நமக்குள்ளே வந்து நம்ம நற்காரியங்களை நமக்குள்ளே நம்ம அடக்கிக் கொள்ளக்கூடாது. அத வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும். அப்போ வந்து அது அவர்களுக்கும் பிரயோஜனப்படும். நம்மளே வந்து தேவன் வந்து ஆசீர்வதிப்பார். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் சொல்லி அதே நீதிமொழிகள் 14வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப கண்டிப்பாய் வந்து நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள பிள்ளைகளாய் தேவன வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி அம் நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.